யாரும் பயப்படாதீங்க. இங்கே ஏதோ சண்டைலாம் நடந்துட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஊட்டியில் சண்டைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கமாக சேகர் பாபு அவர்களும் மேயர் அவர்களும் செம்மையாக ஜெயக்குமார் அவர்கள் கூட சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வாடா போடா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டாங்கிறதும் எல்லாரும் பெரிய அளவில் பதட்டம் ஆயிட்டாங்க. என்னப்பா தமிழ்நாட்டில் ஏதோ நடக்குது போல் அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே இந்த அளம்பு அலம்புறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. அந்த தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க மக்கா. இது அரசியல் புயல், ஆழமான அரசியல் சதுரங்கத்தில். முதல் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு கூச்சல், ஒரு ப்ரெஸ் மீட்டு. யாருப்பா அந்த பக்கமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, ஏப்பா அந்த பக்கமாக இருக்கிறது நாடார் சபையாம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நாடார் சபையா? யாருப்பா இங்கே ஜாதி பார்த்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே அதை தான் யா பண்ணிட்டு இருக்கான். வன்னியர்களுக்குன்னு ஒரு கூட்டம், நாடார்களுக்குன்னு ஒரு கூட்டம், முதலியாருக்குன்னு ஒரு கூட்டம், கவுண்டர்களுக்குன்னு ஒரு கூட்டம். என்னையா சொல்கிறீங்க? ஆமாய்யா, இந்த தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களை நிறுத்துவது அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. நம்ம பிஸ்மி அண்ணன் கூட சொல்லியிருந்தாரு பாருங்க, ஜாபர் சாதிக்கினுடைய அந்த பினாமியாக இருக்கார் பாருங்க, அவர் நல்லவர், ஜாபர் சாதிக்கு நல்லவர்லாம் சொல்லிட்டு இருந்த பிஸ்மி அவர்கள் ஏன் கனிமொழியை பார்த்தா அவங்களுக்கு நாடாரா தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு பார்த்தீங்களா? அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு தூத்துக்குடி முழுக்க. அது எப்படி நாடாராவாங்க? கனிமொழி அவர்கள் நாடார் என்றால், நல்லா கவனிச்சுக்கோங்களேன், கனிமொழி அவர்கள் நாடார் என்றால் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், இந்த பக்கமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்கெல்லாம் நாடார் தானப்பா. என்ன கலைஞர் நாடாரவரா அப்படின்னு கேட்டால், இல்லை அது கிடையாதுல, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மா தான் நாடாராம், கலைஞர் நாடார் கிடையாதான் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பெரிய டிஸ்கஷன். ஜாதிய ரீதியாக இங்கே மக்கள் தூத்துக்குடியில் நாடார்ஸ் நிறைய இருக்காங்கன்னா அங்கே நாடாரை கொண்டு நிப்பாட்டுறது. அப்போ திமுகவில் யார் நாடார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கனிமொழி அவர்கள் நாடார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயா புரிஞ்சுக்கோங்க, இங்கே யாருமே ஜாதி பார்க்காம வேட்பாளர்களை நிறுத்தவில்லை அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஸ்ட்ராங் எவிடன்ஸாக இதை சொல்லிட்டு இருக்கேன். மேல் மட்டமாக கனிமொழி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம், சமூக நீதி பேசக்கூடிய குடும்பம், தூத்துக்குடியில் நாடார்கள் அப்படின்னு சொல்லும்போது கனிமொழி நாடார் அப்படிங்கிற ஒரு பரப்புரை செய்யப்படுது. அதுக்கு எதிராக நாடார் சமுதாயத்தை சார்ந்த நிறைய பேர் பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுவே ப்ராடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. எப்படி ப்ராடாக இருக்கும்? ஏயா தாய் வழி சமூகமா தந்தை வழி சமுதாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, நான் கேட்கல இது எதுவுமே. அந்த ப்ரெஸ் மீட்டை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஊரில் ஒரு வீட்டில் ஒரு அப்பா கிறிஸ்டினாவோ முஸ்லீமாவோ அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த ஒரு ரிலீஜன் வரும். அதே மாதிரி அந்த தந்தை எந்த பொறுப்பில் இருக்காரு, தந்தை எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத பொறுத்து தான் மகன் மகள் சமுதாயம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே மட்டும் ப்ராடு வேலை பண்ணி இவங்க தாய் நாடார், தந்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேற ஒரு ஜாதி, இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவங்க நாடார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி உண்மையான நாடார்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு இன்னைக்கு பெரிய அளவில் பிரச்சனை ஓடிட்டு இருக்குப்பா. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நாம் ஜாதி வெறினா ஆயிடுவோம். ஆனால் ஜாதி பார்த்து நிப்பாட்டி அதில் நிப்பாட்டுறதுலையும் கோல்மால் பண்ண அவங்கெல்லாம் சமூக நீதி பேசக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. இப்படி எத்தனை பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அதுவும் அந்த நாடார் மகாஜன சபையா அப்படி ஏதோ ஒரு சபை பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ இணைப்புகள் தயவு செஞ்சு நான் இணைப்புகள் கொடுத்துட்றேன், யார் வேணாலும் அதை போய் பார்த்துக்கோங்க. கணம் நீதிபதி அவர்களே, அந்த இணைப்பில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நான் இங்கே பேசினேனே தவிர என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே இங்கே பேசப்படவில்லை. அடுத்ததா சேகர் பாபு அவர்கள் செஞ்ச கார் மீது தாக்குதல் அப்படின்னு கேட்டோன்னே, யாரையாவது எங்க அமைச்சர் மேலே தாக்குதல் நடத்தினது அப்படிங்கிற பொங்கி எழுந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. தேவையில்லாமல் யாரோ தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்கும்போது தான் திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிரச்சனையில் தான் எங்கே சிக்கிக்கிட்டாங்க? இன்னைக்கு சேகர் பாபு அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் சிக்கிக்கிட்டாங்க. வாடா போடா அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு பரவலாக அடியும் பிடியுமா இருந்துச்சு. 7ஆம் நம்பர் டோக்கன் யாருக்கு? அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு. 8ஆம் நம்பர் டோக்கன் யாருக்கு? இந்த பக்கமாக இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு. 9ஆம் நம்பர் டோக்கன் யாருக்கு? அந்த பக்கமாக நிற்கக்கூடிய பாஜகக்கு, பால் கனகராஜ் அவர்களுக்கு. 7ஆம் நம்பர் டோக்கன் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே முன்னாடியே வந்துட்டாங்களாம். 8ஆம் நம்பர் டோக்கன் இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள், அடுத்ததாக நம்முடைய மேயர் அவர்கள், இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுருக்காங்க, உடனடியாக தேர்தல் கமிஷன் அந்த அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சீட்டில் உட்காந்துருக்காங்க. இதை ஜெயக்குமார் அவர்கள்லாம் பார்த்தப்போ, இன்னும் இவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம், திப்புன்னு வாரீங்க, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருக்கீங்க, நாங்கள் தானே ஃபஸ்ட்டு வந்தோம், அப்போ எங்களுடைய வேட்பு மனுவை தானே அவங்க அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க போல். டைம் என்னன்னு பார்க்குறீங்களா?
சமூக நீதி பேசுகிறது தானே. நல்ல நேரம் நல்ல நேரம் வந்துருச்சு, சேகர் பாபுண்ணா வாங்க போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் நல்ல நேரம் பார்த்து இவங்க என்ன செய்ய போயிருக்காங்க, நேராக வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காங்க. யார்? திமுக. யார் ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கி வச்சுருக்காங்க? ஏடிஎம்கே. முதல்ல வந்ததும் யார் தான்? ஏடிஎம்கே. நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ராகுகாலம் யமகண்டம் பிறந்துருச்சுன்னு என்ன செய்கிறது? இல்லைப்பா சமூக நீதி அதெல்லாம் விடுப்பா, இந்த நேரம் நம்ம என்ன தான் செய்யணும், நல்ல நேரம் பார்த்தாம்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடோடி போயிருக்காங்க. ஜெயக்குமார் அவர்களும் ஏடிஎம்கே நிர்வாகிகளும் அங்கே பெரும் பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. அதை எப்படி நீங்கள் செய்யலாம்? ஆடியோ வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, சுற்றி கேமரான்னு வச்சுக்கோங்களேன். செமையான பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம சேகர் பாபு அண்ணன் வாடா என்னையா சத்தம் போடுற அப்படி இப்படின்னு ஏதோ மீன் மார்க்கெட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்தந்த பக்கமாக இருந்து மத்தி 100 ஆயில அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியே இங்கே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக பார்த்தா அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ஊழியர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சொல்லிட்டார், செவன்த் டோக்கன் யாருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோமோ அவங்க முன்னாடி வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கம் சர்வ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஏடிஎம்கேக்கு கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே யார் வீழ்த்தப்பட்டார்கள்? டிஎம்கே வீழ்த்தப்பட்டார்கள். முதல் தோல்வி டிஎம்கேக்கு இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே சார்ந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ட்விட்டரை அதாகலப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த பிரச்சனைலாம் இந்த பக்கமாக இருக்கும்போது பிஜேபி பால் கனகராஜ் அவர்கள் அடுத்த ப்ரெஸ் மீட்டை வைக்கிறார். அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ப்ரெஸ்ஸு. நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், 9வது நம்பர் டோக்கன் எங்களையும் இன்னும் கூப்பிடல, 2 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், 2 மணி நேரம் இவங்களுடைய ஈகோ பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணுமா? அப்போ நாங்கள் ஜனநாயக நாட்டில் இல்லையா, எங்களுக்கு வேறு வேலை சோழிலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நியாயமானது தானே. அவர் வேட்பு மனு கொடுத்தலான்னு சொல்லி வந்திருப்பாரு, 9வது டோக்கன் வேறு இருக்காரு. அப்போ வேட்புமனு தாக்கல் கொடுக்காம இவங்க 2 பேர் உள்ளக்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த சண்டை பெரிய பிரச்சனை ஆகி வெளியில் ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது பெரிய ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவி அந்த நேரத்தில் தான் சேகர்பாபு அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அவர் போன கார் மீது யாரோ என்னமோ வீசியிருக்காங்க. அது தாக்குதலாலாம் இல்லை, வீசியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்கோங்களேன். ஆனால் அடுத்ததாக இன்னொன்று இருக்கே, நேராக பால் கனகராஜ் அவர்கள் இப்படி சொல்லிட்டாரு, வாண்டடா ஈகோ கிளாஷ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எந்தவித அச்சுறுத்தலும் யாருக்கும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துள்ளோம். ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேரும் உள்ள இருந்தீங்க, யாராவது பாத்தீங்க நாங்க ஏதாவது ஆடியோ மிரட்டணுமா, இல்ல பிஜேபி உள்ள விடக்கூடாது தகராறு பண்ணணுமா, என்ன பண்ணணும் சொல்லுங்க. அப்புறம் என்னது குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்களே கண்ணெதிரில் பார்த்த சம்பவம். ஆகவே அந்த கேள்விகளை தவிர்க்கலாம். இதே கேள்வியை யார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க? அமைச்சர் சேகர் பாபு அவர்களிடம் கேட்டிருக்காங்க. பால் கனகராஜ் பிஜேபி காரங்க இப்படி சொல்றாங்களே, நீங்க என்ன சார் சொல்றீங்க? எங்க ஊர்ல திராவிட மாடல்ல அமைதி தான் எங்களுக்கு முக்கியம். எங்க இன்னொரு காட்ட சொல்லுங்க. இங்க திராவிட மாடல்ல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மறுக்கா சொல்லுங்க, மறுபடியும் பிரச்சனை இல்லை சார். அந்த பிரச்சனை உங்கள் வாயிலேருந்து தான் சார் வந்துச்சு. வாடா போடா, என்னையா பேசுகிற, சண்டை சச்சரவு இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறீங்க. மக்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஆனால் இங்கே வீடியோ ப்ரூஃப் இருக்கே. நான் தான் சொல்லியிருக்கேன் இது சோஷியல் மீடியா காலம்னு. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி பல்ட்டி அடிச்சிருக்காரு பாருப்பா, அந்த பக்கம் அவ்வளோ பிரச்சனையை கிரியேட் பண்ணிவிட்டு இவ்வளோ பிரச்சனையை உருவாக்கிட்டு இங்கே பிரச்சனையே இல்லை, இதுதான் திராவிட மாடல்னு சொல்கிறாங்களே, என்ன பூச்சி பூசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்களா இல்லையா? நீங்கள் இதை 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா 4 பேர் உங்ககிட்ட கேட்பாங்கல்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் சொல்லலாம்ல இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி. ஆனால் எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குல்ல. சரி, அப்போ யாருக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம எவிடன்ஸாக சொல்லணும் பார்த்தீங்களா? அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜும் நம்ம கையில் இருக்குது. அதற்கான இணைப்பையும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். டிஎம்கே தோற்று ஏடிஎம்கே முன்னாடி வந்துட்டாங்க. சரி, அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்கள் தனியாக நிற்க போகிறாருங்கிற ஒரு மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா? ஓபிஎஸ் அவர்களை கண்டிப்பாக நம்ம டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே சார்பாக, அதான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அதில் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. நானும் என்ன நினச்சேன், ஓபிஎஸ் அவர்களை டெபாசிட் வாங்க என்ன பிளான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓபிஎஸ்ஸையே களமிறக்கிட்டாங்க. யார் இறக்குனாங்கன்னு தெரியாது, சுயேட்சையாக ஓபிஎஸ். எப்போ அவர் சுயேட்சையாக தானப்பா நிற்கிறாரு ஓபிஎஸ். இந்த ஓபிஎஸ் அவரும் சுயேட்சையாக தான் நிற்கிறாரு. அவர் பேர் ஓ பன்னீர்செல்வம், இவர் பேர் ஓ பன்னீர்செல்வம். அப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஓ பன்னீர்செல்வத்துக்கு. எந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு? அதான்ப்பா இது இது இல்லைப்பா அது இதுதான்ப்பா அது. அப்போ அந்த ஓ பன்னீர்செல்வம் தெரியாது. அப்போ மக்கள் குழம்பிடுவாங்க. இதை முதலே நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பக்கா ஸ்ட்ராட்டஜி.
ஒரே பெயரில் 2 நபர்களை உள்ள அனுப்புறது, மக்களை குழப்புவதற்காக. கதிரருவாள் சின்னம் அப்படின்னு சொல்லி போடும்போது கதிரருவாள் சின்னத்துக்கு கீழே கூட மாதிரியான இருக்கிற சின்னத்தை கேட்டு வாங்குறது. அப்போ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கெலாம் கொண்டு வந்து மக்களை குழப்பி ஒவ்வொரு நேரத்திலும் இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களுக்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்ததான் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்புமனு தாக்கலின் போது பாஜக தொண்டர்களை போலீஸ் அதிகாரிகள் தாக்கிட்டாங்க. நீலகிரி அப்படின்னு சொல்லும்போதே எல் முருகன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. சும்மா இருப்பாங்களா பாஜகக்காரங்க? என்ன செஞ்சிட்டாங்க, அதை எப்படி எங்களுடைய தொண்டர்களை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போராட்டத்தை வச்சுட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் வேற இருந்தாங்களா, ஒட்டு மொத்தமாக பெரிய சலசலப்புக்கு மத்தியில் குளிராக இருக்கக்கூடிய ஊட்டி நெருப்பாக தகன்னு இருந்துச்சு. கடைசியாக பேச்சுவார்த்தை வழியாக உங்கள் கண்ணியத்தை நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, எங்களுடைய தொண்டர்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, அதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை வழியாக முடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நான் கல்ல தான் காணிக்கிறேன், அவர் பார்த்தீங்களா பல்லு காணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேற வீடியோ, தரமான வீடியோவாக வந்துட்டு இருக்கு. நான் எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன், இங்க ஒருத்தர் பல்ல காட்டி உட்கார்ந்து. அதே மாதிரி இந்த சீமானவர்களுக்கு எதிராக சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ சன் டிவிக்காரங்க எல்லாருக்கும் எதிராக சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் அந்த உண்மை என்ன அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய அளவில் புயல் கிளப்பக்கூடிய விஷயம்தான். ஆனால் நான் சொன்னதில் எந்த தவறும் கிடையாதுங்க. நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. இங்கே யாருமே ஜாதி பார்த்து வேட்பாளரை நிப்பாட்டலை. முதல் போய் உங்கள் மனசுலேருந்து தூக்கி எறியுங்க. இங்கே சமூக நீதி பேசக்கூடிய நபர்கள் ஜாதி பார்க்காம இந்த இடத்துல இவங்கள நிப்பாட்டுறது அப்படிங்கிறது அந்த ஊரில் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்களுக்கானது மட்டும்தான், அவங்களுக்கான வேட்பாளர்களை மட்டும்தான் நிப்பாட்டியிருக்காங்க. யார் பெரிய கை சின்ன கை அப்படிங்கிறதுலாம் இந்த இடத்துல சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே ஜாதிய ரீதியான வேட்பாளர்களை நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மை. இப்படி ஒரு அரசியல் செய்யணுமா? ஏன் மக்களை இப்படி ஏமாத்துறாங்க? அடுத்ததா வேட்புமனு தாக்கலின் போது கூட நீங்கள் நல்ல நேரம் பார்த்து ஃபஸ்ட்டு இல்லாட்டி செகண்ட் ஃபஸ்ட்டு வந்ததாக சொல்லி இவ்வளோ பெரிய சலசலப்பை ஏற்படுத்துகிறீங்களே, உங்களை முன்மாதிரியாக வச்சு எத்தனை இளைஞர்கள் அரசியலுக்கு வருவாங்க? அப்படியே முன்மாதிரியாக வச்சாலும் அரசியல் இப்படி தான் இருக்கும், பெரிய அளவில் பிரச்சனை பண்ணணும் போல், ஏய் வாடா போடா அப்படிலாம் சொல்லி பேசணும் போலன்னு சொல்லி எத்தனை பேர் ஒதுங்கி இருப்பாங்க? கடைசி அதே சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்கும்போது இல்லை அமைதியாக இருக்கணும், திராவிட மாடலில் யாருமே மிரட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் சார் மிரட்டுறீங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம வீடியோவாக போட்டால் என்ன செய்வாங்க? பல கேள்விகள் உங்கள் மனசில் விதைச்சிருக்கேன் நான் நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, டங்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப்பு, அப்படியே ஒரு பட்டனையும் தட்டி விட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கனா அதுவும் வருதான்னு பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.